இங்கே ஒரு சைக்கோ புதுசாக கிராமத்தில் கல்யாணம் ஆகிற பொண்ணுங்களா பார்த்து கொலை பண்ணிட்டு இருக்கான். ஹீரோவும் அந்த கில்லரை பிடிக்க நான் இப்போ கல்யாணம் பண்ணிக்க போகிறேன், முடிஞ்சா என் பொண்டாட்டி தொட்டு போடுறான்னு சவால் விட்டுறான். அந்த கிராமத்தில் ஹீரோவும் சிம்பிளாக கல்யாணத்தை முடிச்சுட்டு போனால் இன்னும் 2 நாளில் உன் பொண்டாட்டியை காலி பண்ணிடணும் அந்த கில்லர் லெட்டர் எழுதி வச்சிருப்பான். ஹீரோ திருப்பதிக்கும் அவங்க ஒய்ஃப்க்கும் வீட்லேயே வேலை செய்ய காசு கொடுப்பான். அன்னைக்கு நைட்டு ஹீரோக்கு நல்லபடியாக ஃபர்ஸ்ட் நைட்டும் முடியுது. அடுத்த நாள் காலையில் திருப்பதி வீட்டு வேலையை முடிச்சுட்டுன்னு வேஸ்ட் பொருள்லாம் மூட்டை கட்டிட்டு எடுத்துகிட்டு போயிடுறான். திருப்பதியோட ஒய்ஃபு சூட் கேஸை தொடர்ந்து பார்த்தா அதுல கடத்தப்பட்ட பெண்களோட உள்ளாடையும் நகைகளும் இருக்கு. இப்பதான் தெரிய வருது சைக்கோ வேற யாரும் இல்ல, தான் புருஷன் தான் திருப்பதி அப்படின்னு தெரிய வந்த உடனே ஹீரோக்கு போன் பண்ணி நடந்த எல்லாத்தையும் சொல்றான். பதிரி போன ஹீரோ வேகமா ஹீரோயினை போய் பார்த்தா திருப்பதி தான் மயக்க மடிய வச்சு மூட்டையில கட்டி வச்சு தூக்கிட்டு போயிருக்கான் அப்படின்னு தெரிய வந்து திருப்பதியோட ஒய்ஃபு மோப்ப நாயை வச்சு திருப்பதியை கண்டுபிடிக்கிறா. பார்த்தா அவன் ஒரு கிணத்துக்குள்ள ஹீரோயின் கிட்ட தப்பா நடந்துட்டு இருப்பான். ஒய்ஃபை பார்த்தோம் மேல வந்து திருப்பதி இதுக்கெல்லாம் காரணம் நீதாண்டி, ஆக்சுவலாக என்ன நடந்திருக்கும்னா வேண்டா வெறுப்பாக தான் திருப்பதிக்கும் உங்கள் ஒய்ஃப்க்கும் கல்யாணம் ஆயிருக்கும். அப்போ உனக்கெல்லாம் ஆண்மையே இல்லடான்னு திருப்பதியோட ஒய்ஃபு சொல்லியிருப்பாங்க. அதனால தான் அவன் கல்யாணம் ஆனால் புது பொண்ணுங்களாக பார்த்து கடத்திட்டு வந்து கொலை பண்ணிட்டு இருக்கான். ஹீரோயின் திரும்ப அந்த சைக்கோ ஹீரோயின் கிட்ட தப்பாக நடந்துக்க இந்த மாதிரி நாய்களெல்லாம் சும்மாவே விடக்கூடாதுன்ட்டு திருப்பதியோட பொண்டாட்டி அவன் தலையை வெட்டி கையோடு எடுத்துகிட்டு போயிட்டு போலீஸ் ஸ்டேஷனில் சரணடைகிறான்.